நீ ரோடு ஷோ போட்டுட்டு இப்படி திரும்பினோன்னே எல்லாம் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கா. அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம். ஒரு அம்மாலாம் வந்து உட்காந்துருக்கு. யார் வரா? கலைஞர் வராராம். ஏன் நான் சனம்லாம் போயிடுச்சு, நடக்க முடியல, இருக்கேன், திருப்பி இப்படி தான் வரணும், போய் சேர்ந்துக்கிருவேன். எவ்வளவு? 200 தரேன்ருக்காங்க. மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பயில வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒண்ணுதான்னு பேசின ஆள் யார் தெரியுமா? எங்க தாத்தா காமராஜ் தான். அவர் கருணாநிதி கையில நாட்டை கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி போனாரு. என்னைக்கு சொன்னார்? ரஷ்யாவுக்கு வந்து முன்னாடிலாம் எருமத்தோலை அனுப்பிக்கிட்டு இருந்தோம், இப்ப எரும மாட்டே அனுப்புறோம் அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி பேசுறாரு. விருதுநகர்ல கருவாட்டுக்காரி சிவகாமியின் மகன் காமராஜர்னு பேசினவர்கிட்ட போய் கை பிடிச்சி பேசுறாரு. ஒரு தலைவன் இல்லைன்னா அவன் பேரன் இருக்கான்ல, பல லட்சக்கணக்கான பேரனும் பேத்தி இருக்கும். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. காகிதம் இல்ல அப்படித்தான் போற போது கருணாநிதி படைச்சிட்டு போனாரு. எதை? இந்த நாட்டை அவன் வீட்டு சொத்தாக்கிக்குன்னா எதாவது பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே பேசித்தான் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. விடுபட்டது எப்படி தெரியும்? குடும்ப தலைவிக்கு 1000ன்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க. உங்க வாக்குறுதி அதுதான். வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க பிறகு இப்ப 6 மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்கள், விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டிருக்குன்னு தெரியுது இல்ல. இவ்வளவு நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓட்டுக்கு காசு உடுப்பில இல்லையா? உன் உறுப்பினர் 1 கோடி பேர் பேட்டாலே நீ வென்றுவில்லை, அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற. சரி, நானும் பேசுகிறேன், ஐயா ஸ்டாலின் பேசட்டும், தம்பி உதயநிதியும் பேசட்டும். கூட்டத்துக்கு காசு, சாராயம், சாப்பாடு கொடுக்காம யார் பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க? ஒரு பந்தயம் வைங்க. நீங்களாம் தான் ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு காவலில் நீ கோட்டைக்கு காவலாக நிற்கிறவர்கிட்ட என்ன சொல்லணும்? என்னையை தாண்டித்தான் சொல்லணும். எங்கள் பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும், என்னையை தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன் 8 நாள் சண்டை போட்டான் அந்த வீரனை போல சொல்லணும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி 75வது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு 7வது முறை நாங்க வரப்போறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க இருக்கிற வரை வராதரா பிஜேபி. அவன் தான்டா ஆண்மகன், அவன் தான் வீரன். அதை விட்டு வந்துரும். அப்புறம் நீ எதுக்கு இதுக்கா இருக்காங்க? பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி. சரி விடு, நீ என்ன பண்ற? நீ அதை விட கொடுமையான ஆட்சி